வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வார்ட் ஃபேரி அனிமோட 2வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்ன நடக்குதுன்னு தாத்தா சொல்றாரு. இது நல்லதுக்கு இல்லைன்னு எல்டர் சொல்றாரு. தாத்தா அவருடைய பவரை வர வச்சு பச்சை தாமரை கண்ணாடின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அது மேல வந்து கண்ணாடி மாரி மாறி எதையோ பறந்து வரத காட்டுது. பார்த்தா அந்த இடத்துல வில்லி வந்து நிக்கிறா. கூடவே ஸ்வாட் மேனும் வந்து நிக்கிறான். வில்லன் அவங்க ஆளுங்களோட அந்த டிராகன் மேல பறந்து வரான். வரத்து காங்கியோ அரண்மனையோடைய 9வது அரக்கன் ஜெனரல் வு கியான். அவனுடைய பவர் ஏற்கனவே ஹியூமன் இம்மார்டல் ரிலிமோட பக்கத்துல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு தாத்தா சொல்றாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வு கியான் வெள்ளை பேரரசுடைய பிரம்மா வேலையை அழிச்சிட்டான். இன்னைக்கு நம்மளுடைய கிரீன் லோட்டஸ் வார்டு வேலையை அழிக்க வந்திருக்கான்னு எல்டர் சொல்றாரு. வில்லன் வரத்த எல்லாரும் கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோபம் வருது. ஹீரோயின் வந்து அவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. எல்லாரும் அந்த எவன் டேப்லெட்டை பத்தி மறந்துடாதீங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி 9 சூரியன்களும் சேர்ந்து டெவில் ஸ்டார் டார்க் அழிச்சாங்க. இந்த 9 சூரியன்கள் தான் பேரரசர்களுடைய இம்மார்டல் சக்தியும் பாதுகாத்தாங்க. பர்பிள் ஸ்மோக்கி கேர்ள் இது மர ஆவி தாவோ உடல் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் நம்புறேன். நம்ம இப்போ ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கிறோம். ஊதாகிகள் இன்னும் வளரவே இல்லையன்னு எல்டர் சொல்றாரு. ஏதோ சவுண்டு கேக்குது, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த நேரத்துல எதிரிங்க இங்க வராங்கன்னா அது நம்மளுடைய கிரீன் லோட்டஸ் வார்டு வேலைக்காக தான் இருக்கும். இங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு தாத்தா கத்துறாரு. நாங்க பசுமை பேரரசின் வைத்தோன்றல், நாம நம்மளுடைய உயிரை கொடுத்தாச்சு இந்த கிரீன் வேலையை பாதுகாக்கணும்னு எல்டர் கத்துறாரு. நில்லுங்கன்னு வில்லன் கை காட்டுறான். நம்ம முன்னோர்களுடைய பெயரை அசிங்கப்படுத்தாதீங்க. பெரியவர் 189 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த முறை சில பேரை அழிக்க முடிஞ்சாலே அது ரொம்ப நல்லதுதான் எல்டர் சொல்றாரு. நல்லது, ஏற்கனவே எங்களுக்கு வயசாகிடுச்சு. நாங்க செத்து போனாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நான் இந்த இளம் தலைமுறையை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை வர வைக்கிறாரு. தாத்தா உக்காந்துக்கிட்டு வாய்க்கையின் பிரகாசம் சொல்லிட்டு அவருடைய பவரை வர வைக்கிறாரு. நீங்க எல்லாரும் இதே மாதிரி கவனமா பண்ணுங்க, அவசரப்படாதீங்கன்னு தாத்தா சொல்றாரு. வில்லன் டிராகன்ல இருந்து ஏதோ ஒரு பவர் அனுப்புறான். கிரீன் லோட்டஸ் ஸ்வாட் ஃபார்மேஷன் எல்டர் சொல்றாரு. தாமரைக்குள்ளார வால் வானத்தையும் பூமியும் ஆதரிக்கிறது. கிரீன் லோட்டஸ் மந்திரமே வந்துருன்னு சொல்லிட்டு பவர் அனுப்புறாரு. அந்த இடத்தை சுத்தி ஷீல்டு மாரி வருது. அந்த டிராகன் அனுப்புன பவர் எல்லாம் அதுல பட்டு மறைஞ்சு போயிடுது. அந்த மொத்த இடத்தை சுத்தியும் ஷீல்டு மாரி வந்து அந்த பவர் பாதுகாக்குது. அவர் மந்திரத்தை திறந்துட்டாரு போல இருக்குன்னு வில்லி சொல்றா. நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லன் அவனுடைய நெத்தில கை வச்சு பவர் அனுப்புறான். அது போய் அந்த ஷீல்டுல பட்டு ஓட்ட மாரி வந்து அவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியுது. ஹீரோயின் இருக்கத்தை பார்த்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறாளே, ஆனா இவ எவன் டெஸ்டினியோடைய பொண்ணு இல்லையா, 1000 மைல்கள் கடந்து வந்திருக்கும், இது ரொம்ப வேலையை கொடுக்கும் போல இருக்கேன்னு வில்லி சொல்றா. இவ அந்த தடை செய்யப்பட்டவனுடைய மகளான்னு அவன் கேக்குறான். ஜெனரல் லார்டு பேய் காவலர்களை வழி நடத்தி அந்த சின்ன பொண்ணை புடிச்சுக்கிட்டு வர சொல்லுங்கன்னு வில்லி சொல்றா. வில்ல அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, கிங்லின் இம்பீரியல் ஸ்வாட் எனக்கு அது வேணும், மத்தவங்களை பத்திலாம் கவலைப்படாதீங்க, எல்லாரையும் கொன்னு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. பசுமை பாதாள உலகத்தோடைய சதி, த பவர் ஆஃப் கிரீன் பிளான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுட்டு வரான். ஸ்வாடுன்னு சொல்லிட்டு சுத்திய ஸ்வாடா வர வச்சு அதை அந்த ஷீல்டை நோக்கி அனுப்புறான். தாமரைங்களை அனுப்பி தடுக்கிறானுங்க. வில்லனும் விடாம கத்திங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான். கிரீன் லோட்டஸ் சோல் பவர்னு சொல்லிட்டு பவரை வர வச்சு தாமரை மாரி மாத்தி அனுப்புறாரு. பச்சை தாமரையுடைய பவர் அதிகரின்னு தாத்தா சொல்றாரு. அந்த தாமரை பூ எல்லாம் அந்த கத்தி மேல பட்டு மறைஞ்சு போயிடுதுங்க. வில்லன் டிராகனின் நகங்கள்னு சொல்லிட்டு பவரை வர வச்சு ஷீல்டு பக்கமா அனுப்பி அதை தாக்குறான். அந்த ஷீல்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டு உடைய ஆரம்பிக்குது. எனக்காக இதை உடைச்சிருன்னு வில்லன் சொல்றான். டிராகன் அதோடைய மொத்த பவரையும் சேர்த்துக்கிட்டு இருக்கு. தாத்தா என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. டிராகன் அதோடைய பவரை அனுப்பி ஷீல்ட சுக்குநூறா உடைச்சிடுது. டிராகன் கத்திட்டு பறந்து வருது. ஸ்வாட அனுப்பி உள்ளார இருக்கிற ஷீல்டையும் உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னது இதுன்னு ஹீரோ கேக்குறான். டிராகன் ஈகிள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, இதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கத்தி வந்து பட்ட வேகத்துல தாத்தாவால சமாளிக்க முடியாம பின்னாடி போயிடுறாரு. டிராகன் அதோடைய பவரை அனுப்பிக்கிட்டே பறந்து வருது. தாத்தாவும் ஏதோ பண்ணி அவருடைய பவர் எல்லாம் வர வச்சு சேர்த்து அந்த ஷீல்டை சுத்தி அனுப்பி டிராகனோடைய பவரை தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. டிராகன் அந்த பவரை அனுப்பத்தை நிறுத்திட்டு பச்சை கலர்ல ஊசி மாரி ஏதோ பவர் அனுப்புது. ஹீரோயின் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. தாத்தா திருப்பி அவருடைய பவர் எல்லாம் வர வச்சு ஷீல்டு மாரி அனுப்பி அதை தடுக்கிறாரு. அந்த டிராகனோடைய பவர் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு யாரோ சொல்றாங்க. ஹீரோயின் கடுப்பா பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த டிராகன் நம்ம இடத்தை அழிக்க விடக்கூடாது, நம்ம தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வந்து எகுறான். கூட
கூடவே அவங்க எல்லாரும் வராங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.